இது தெரிந்ததே. இந்த வார்த்தை ஜாலங்களால் என்னை ஏமாற்ற பார்ப்பீர்கள் என்பது தெரிந்ததே. அது நிச்சயம் நடக்காது. வஞ்சகக்காரர்களே, தந்திரக்காரர்களே, மோசக்காரர்களே, பாவிகளே, பாண்டவனின் புதல்வர்களே, நான் யார் என்று நினைத்தீர்கள்? நான் துரியோதனன். இப்படி இங்க நடிச்சிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா, இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. துரியோதனனா நாடகத்துல நடிக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நடிப்பை பாராட்டி சுத்தி இருக்கிற எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்படுவாங்க. பொண்டாட்டியும் சந்தோஷப்படுறா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் பயப்படுறான். துரியோதனன் பயப்படுறான். ஸ்கூல்ல பார்த்தா ஒரு பெல் இருக்குன்னா அந்த பெல் அடிச்சு பார்த்தா நல்லா இருக்குமே அவனுக்கு தோணுது. அடிச்சா அந்த சவுண்ட் பிடிச்சிருக்கு, திரும்ப அடிக்கிறான். அதுக்குள்ள வாத்தியார் வந்து என்னடா ஏன்டா அடிச்ச அப்படின்னு கேட்டா, பெல் அடிக்கும் போது அந்த சத்தம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாப்ல. கையை நீட்டானே கையில பெரம்பால அடிப்பாரு. இந்த சத்தமும் பிடிச்சிருக்குன்னுவான். அப்படியா, அப்ப இதை விட பெருசா இன்னொன்னு வச்சு அடிக்கட்டுமான்னு ஆணி இருக்கிற ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு வந்து அடிக்க போவாருங்க. அப்படி அடிக்க போகும்போது நம்ம ஹீரோவுக்கு அவர் துரியோதனனா தெரிவாரு. ஐயோன்னு தள்ளி விட்டு நம்மால ஓடி போயிடுவான். வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கனவுல கூட சுயோதனா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த வாத்தியார் அடிக்க வரும்போது கூட சுயோதனா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்பதான் திரும்பி பார்க்கும்போது துரியோதனன் மாதிரி தெரியும். இப்பயும் சுயோதனான்னு சத்தம் கேக்குது. துரியோதன மாதிரி கனவுல யாரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அடிக்கடி துரியோதனா யாரோ கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றதாவும், சுயோதனான்னு ஒரு வார்த்தை, ஒரு வாய்ஸ் வந்து தன்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறதாவும் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போறாங்க. டாக்டர் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, துரியோதனனா நீங்க நாடகத்துல நடிக்கிறத அவன் பார்த்துட்டு இருக்கான்ல, அதுல பார்த்து புள்ள பயந்துருப்பான். அதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு நாடகத்துல நடிக்காம இருந்தாலே பையன் தெளிவாயிருவான் அப்படின்னு அட்வைஸ் போட, நாடகம்னா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்பவே உசுறு. மூக்குக்கு மேல மறு இருக்குது பாருங்க. எனக்கு நாடகம்னா உசுறு தான், ஆனா அதை விட எனக்கு உசுறு என் பொண்டாட்டியும் புள்ளையும். அதனால நாடகம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு மால்ல ஒரு பொண்ணு தனியா மார்க்கெட் பக்கம் வரையில, அதுக்கு பேர் மார்க்கெட் கிடையாது இல்ல, கார் பார்க்கிங் ஏரியா பக்கம் வருகையில சில பேர் அந்த பொண்ணை பிடிக்க முயற்சி பண்றாங்க, தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. அப்போ ஒருத்தர் வரார் ஹீரோயிசத்தோட, எல்லா பேரையும் அடிச்சு போட்டு தும்சம் பண்றார், அந்த பொண்ணை காப்பாத்துறார். ஆனா இந்த கதைக்கும் இந்த காட்சிக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனாலும் ஏன் காட்டுறாங்கன்னு பார்த்தா இது ஒரு சினிமால வரக்கூடிய காட்சி. இந்த காட்சிக்கு நம்ம ஹீரோ தான் சவுண்ட் இன்ஜினியர். எப்படி விதவிதமா சவுண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. படத்துல நீங்க பாக்குற ஏகப்பட்ட சவுண்டுகளை இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஸ்டுடியோல இருந்துதான் இப்படிதான் ரெக்கார்டு பண்றாங்க. விதவிதமா இருக்கு பாருங்க காட்சிகள் எல்லாம். ரொம்ப புதுசா இருக்குல்ல, இப்படியுமா அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. இப்படிதான் இல்ல, இது பரவாயில்ல. வீட்டுல அம்மாவை தோசை சொல்லி அந்த சவுண்டை கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். இது பத்தாது, ஒன்ஸ் மோர் கேட்க அம்மா காண்டாராங்க. அப்புறம் அப்பா வராரு. அப்பா இப்ப கொஞ்சம் அரசியல்வாதி ஆயிட்டார் போல. இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு இவருக்கு வரப்போதா இல்ல இவரோட கட்சியில இருந்த இன்னொருத்தவருக்கு வரப்போதான்னு தெரியல, குழப்பமா இருக்குது. வீட்டுக்கு வந்து அம்மா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. போன தடவை அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லதான் அவங்கள நாம சப்போர்ட் பண்ணோம். ஆனா இந்த தடவை அவங்க சப்போர்ட் பண்றாப்ல தெரியல, சீட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப அவங்க பக்கம் நிக்காம மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறாங்க பொண்டாட்டி. நம்ம ஹீரோ இந்த சவுண்ட் இன்ஜினியர் வேலை பார்க்கறதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா பக்கத்துல ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறாப்ல. அந்த ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பைபிள்ல போய் உட்காருவான். அந்த மேஜை கொஞ்சம் நகர்றது, அந்த சவுண்டு ஃபர்ஸ்ட் நைட்ல கட்டில் ஆடும்போது வரக்கூடிய அந்த சவுண்டுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி அங்கேயே உட்காந்து ஆட்டுன்னு ஆட்டி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்து ஒரு போலீஸ்காரர் என்னன்னு விசாரிச்சா மேட்டரை சொல்ல, டேய் அடங்குங்கடா அப்படின்றாரு அவர். யாரா நீ விசாரிச்சா, இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அப்படியா வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டாப்ல. ஏன்னா ஹீரோக்கு இங்க கொஞ்சம் மவுஸ் ஜாஸ்தி. ஹீரோ வராரு, அந்த சொந்தக்கார இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு. என்னப்பா உதவி வேணும்னு கேட்க, ஒரு கைதியை போலீஸ்காரங்க அடிக்கிறாப்ல சவுண்ட் வேணுமா, ஆனா எங்க கிட்ட கைதிகளே இல்லையடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரியவர் இருப்பாரு. இவர் அடிக்கலாம்னு கேட்டா செத்து போயிருவாரா அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் குடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் சுவத்திலேயே உச்சா போன ஒரு ஆள் கிடைக்க, இவன் ஓகேவா அப்படின்னு கேட்டதும் சரிங்கிறாங்க. அவனை கட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அடின்னு அடிக்கிறாங்க. ஆணு கத்தும் போது சவுண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் வருதான், வாயை பொத்திக்கிறாங்க, விதவிதமா அடிக்கிறாங்க. சரி முடிஞ்சிருச்சா, போதுமா விட்டுருங்கப்பா அப்படின்னு கைதி. இல்ல இந்த தண்ணிக்குள்ள முக்கிய எடுக்கிறாப்ல சவுண்ட் வேணும்னு சொன்னதும் அதுக்கும் தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்து அதையும் ரெக்கார்டு பண்ணி செம காமெடி பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லா ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் பா அப்படின்றாங்க. அந்த ஆளையும் இனிமே இந்த மாதிரி உச்சா போக கூடாது, தண்ணி அடிக்கூடாதுன்னு சொன்னதும், இனிமே எங்க வீட்டு பாத்ரூம்ல கூட நான் தண்ணி அடிக்க மாட்டேங்க. பாத்ரூம்ல தண்ணி அடிக்க மாட்டாங்களோ, உச்சா தானே போக முடியும் அப்படி சொல்லணும். எங்க வீட்டு பாத்ரூம்ல கூட இனிமே நான் உச்சா போக மாட்டேங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் போலீஸ் விடவே செய்யுது. நம்மால வெளியில வரும்போது ஒரு பொண்ணோட கேமராவை பிடிச்சிக்கிட்டு போலீஸ்காரர் வம்பு பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பண்ணது இன்டீசென்ட், கொடுக்க முடியாது வைக்க முடியாது, போனா போதுங்க கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டதும் ரெக்கமெண்ட் பண்ணதும் சரின்னு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ சொல்லுவா. என்ன கேமரா தெரியுறீங்களே, என்ன விஷயம் விசாரிக்க ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்களா, புதுசா பண்றாங்களா, சவுண்ட் இன்ஜினியர் இப்ப தேடிட்டு இருக்காங்களா. உடனே நம்ம அசிஸ்டன்ட் எங்களை எடுத்துக்கங்க நிறைய செலவாகுங்கிறாப்ல. ஐயோ நாங்க புதுசா ஆரம்பிக்கிறவங்க, காசெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப முடியாதுங்கிறா அசிஸ்டன்ட். அதெல்லாம் பரவாயில்ல, என் நம்பரை நோட் பண்ணிக்கங்க, நாங்க ஃப்ரீயா இருந்தோம்னா உங்களுக்கு சவுண்ட் பண்ணி கொடுக்குறோம்னு பேசிட்டு அனுப்பி வச்சாச்சு. இவன் ஸ்டுடியோட அட்ரஸையும் கொடுத்தாச்சு. ஸ்டுடியோல பார்த்தா காட்டுக்குள்ள ஓடுறாப்ல போல. அதுக்காக ஒரு செட்டப்புக்காக உடம்பு ஃபுல்லா இப்படி இலதலைய கட்டிக்கிட்டு ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அரிக்க ஆரம்பிக்கிறான். அரிக்கிற இலைய சேர்ந்து வந்துருச்சோ என்னடான்னு கேட்டா,
எங்கேயோ குப்பைக்கு பக்கத்துல இருந்த செடியை அசிஸ்டன்ட் தூக்கிட்டு வந்திருக்கான். ஏன்டா நல்ல இலையா கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கல, சண்டை போட்டுட்டு இருக்கல, கரெக்டா அந்த பொண்ணு வருங்க. என் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து ரசிக்கிறாவ. அப்புறம் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. சவுண்டு எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி படத்துக்கு பயன்படுத்துறோங்கிற பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க, என் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படும் சொல்லி அவங்க கூட அப்படியே பேச பழக போக வர சவுண்டு சம்பந்தமா கத்துக்க ஆரம்பிச்சவங்க அதை தாண்டி ஒருத்தர் லவ் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பையன் எவ்வளவு பித்து பிடிச்சவன் இந்த சவுண்டு விஷயத்துல அப்படின்னு பார்த்தா, ஒரு இளவு வீடு அங்க கூட அந்த அழுகாட்சிய அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்றேன்னு வந்து நிக்கிறான். அப்பா வருவாரு. ஏன்டா என்னடா எல்லா இடத்துலயும் வந்து நம்ம மானத்தை வாங்குறாங்க அப்படின்னு புலம்பிட்டு தான் வருவார். மாலையில எல்லாம் போட்டுட்டு திரும்பையில ஒருத்தன் ஒரு மாஸ்க போட்டு வந்து, மாஸ்க் கூட கிடையாது, அதுக்கு பேர் என்ன, கட்சி துண்டை மூக்கு வரைக்கும் ஏத்தி கட்டிக்கிட்டு முகம் தெரியாத மாதிரி வந்து அப்படியே வயித்துல ஒரு இறக்கு கத்தியால குத்திட்டு தப்பி ஓட பாக்கையில நம்ம ஹீரோ குறுக்க போய் அவனை பிடிக்க முயற்சி பண்ணுவார். அவன் ஓடுவான், பின்னாடி விரட்ட முயற்சி பண்ணுவார். அப்பா டே விரட்டாதரா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் அப்பாக்காக ஓடியாந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். ஐசியூல இருக்கிறாங்க. அம்மா வந்தாச்சு, ஆனாலும் ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்ல, சேஃப் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அம்மாவும் பையனும் அப்பாவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். வேற யாரு, சீட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு சொந்த கட்சியை சேர்ந்தவங்களே இதெல்லாம் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சு. அதே சமயம் யாரை இவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்களோ அந்த ஆட்கள் சொந்த கட்சி ஆட்களே வராங்க. சீட்டு இவருக்கா இல்ல நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கா அப்படிங்கறதா இப்ப போட்டியே. நீங்க தான் பண்ணிருப்பீங்கிறாப்ல பேசுறாங்க அம்மா. இல்லங்க சீட்டுக்காக போய் கொலை பண்ணுவாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசுறாங்க. இங்க பாரு, இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை என் புருஷன் செத்து போனா கூட சீட்டு உனக்கு கிடைக்காது, சுயேட்சையா நின்னு கூட உங்களை தோக்கடிச்சிருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப போல்டா இருக்கிறாங்க, மிரட்டுறாங்க. வந்தவங்களும் வணக்கம் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட பேசையில ஹீமோஃபிலியா அப்படின்னு ஒரு வியாதி நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு இருக்குதா. அது பரம்பரை வியாதின்னு சொல்லுவோம், தலைமுறையா வரக்கூடிய வியாதி. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ரத்தம் உரையிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு ஈஸியா இந்த ரத்தம் உரையாதான், கட்டிக்கட்டாதான். சின்னதா ஏதாவது வெட்டுப்பட்டா கூட அவங்களுக்கு அந்த பிளட் போயிட்டே இருக்குமா, இழப்பு ஏற்படுமா, அதிகமா இருக்குமா. உங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி பிளட் லாஸ் அதிகமா இருந்ததுனால டெஸ்ட் எடுத்தோம். அப்பதான் அவருக்கு ஹீமோஃபிலியாங்கிற அந்த வியாதி இருக்கிறது தெரிய வந்தது. மருந்து மாத்திரை போதுமானது, சரி பண்ணிக்கலாம். பரம்பரை வியாதிங்கிறதுனால உனக்கு இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு, நீயும் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல நம்ம ஆளும் சரின்னு டெஸ்ட் எடுத்துப்பான். அப்புறம் அந்த பொண்ணு அவளுக்கு அவளோட சினிமால ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தால அந்த ஹெல்பிங் வேலையை பார்த்துட்டு இருக்கையில திடீர்னு அவனுக்கு நம்ம ஹீரோவுக்கு சுயோதனா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இவனுக்கு எதுக்க பாக்குறவங்க சில பேரு துரியோதனா தெரியுறாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் மட்டும் இவனை சுயோதனா, துரியோதனா கிடையாது, பேரு வேற, சுயோதனா அப்படின்னு கூப்பிடுறாப்ல இவனுக்கு தோணும். அப்படித்தான் இப்பயும் தோணுது. ஒரு பெண் குரல் ஒரு ஆண் குரல், சுயோதனா சுயோதனான்னு கூப்பிடுறாப்ல. அதே சமயம் அந்த சினிமால அந்த பொண்ணு எடுக்கிற சினிமால ஒருத்தன் துரியோதனா டிவிலேயே காட்சி கொடுக்குறான். எடுத்த ஃபுட்டேஜ்ல நம்ம ஹீரோக்கு ஒன்னும் பிடிபடல. அப்புறம் அந்த சினிமால பார்த்தா ஏதோ ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாப்லயும் அந்த அம்மாவை கொல்றதுக்காக ஒருத்தன் வரான். அவன் தான் நம்ம ஹீரோவுக்கு துரியோதன மாதிரி தெரியுறான். அதை பார்த்துட்டு இவருக்கு ஷாக் ஆகுது. ஒரு மாதிரி தலை சுத்துது, கிருகிருக்குது, விழுகிறான். என்ன ஏதுன்னு விசாரிக்க இந்த துரியோதனை பஞ்சாயத்தை பத்தியும் சுயோதனான்னு தனக்கு கேட்கிற அந்த சவுண்டை பத்தியும் எடுத்து சொல்லுவார். சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுற இடத்துல கூட விளையாண்ட பையன் கூட சண்டை. பையன் பேட் எடுத்து அடிக்க வருவான். அந்த நொடி இவனுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் சுயோதனான்னு ஒரு சத்தம். எதுக்க ஆபத்தை விளைவிக்கிறாங்க இல்லையா, அவங்க துரியோதன் மாதிரி அவங்களுக்கு தெரிவாங்க. அப்படிதான் அந்த பையன் தெரிவான். அவனை தள்ளி விட்டுட்டு நம்மால எஸ்கேப் ஆயிடுவார். ஒருத்தன் கடத்தை பார்த்திருப்பான் சின்ன வயசுல. அப்போ சுயோதனான சத்தம் கேட்கும். அவனை பாக்குறதுக்கு துரியோதன மாதிரி தெரிவான். உடனே தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவாப்ல. அவ்வளவு ஏன் அப்பனை குத்தி விட்டு தப்பி போகையில நம்ம ஹீரோ குறுக்க போகும்போது கூட அவன் ஆபத்துங்கிறதுனால அவன் துரியோதனாவும் சுயோதனாங்கிற சவுண்டும் அவனுக்கு கேட்டிருந்ததா நம்ம ஹீரோவுக்கு. சோ யாரால தனக்கு ஆபத்தோ அவங்க எல்லாம் தனக்கு துரியோதனா தெரிவாங்க. இப்போ உன்னோட இந்த சினிமால நடிச்சிருக்கிற இந்த நடிகர் கூட எனக்கு துரியோதனன் மாதிரி தெரியறானா, இவனால எனக்கு ஆபத்து இருக்குமோ என்னவோ, செக் பண்ணி பார்க்கலாம். அவன் இப்ப எங்க இருப்பான்னு விசாரிச்சு அவன் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க அவனை பாக்குறதுக்காக போறாங்க. போய் பார்த்தா அவன் கேரவன்ல இருந்து இறங்கும் போது துரியோதனன் செட்டப்லயே இறங்குறான். ஐயோ இவன் என்ன இப்பவுமே எனக்கு துரியோதன மாதிரி தெரியறானே, இவனால ஆபத்தோன்னு யோசிக்கும் போது பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் எனக்குமே அவன் துரியோதன மாதிரி தான் தெரியறான், இது விசாரிப்போன்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா துரியோதனன் செட்டப்ல வந்திருக்கிறாரு தலைவர். படத்துல அந்த மாதிரி நடிக்கிறார் போல, டூப்பு போறாரு போல. அதனால தெரிஞ்சிருக்கிறார். ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டேங்கிற, பேட்டா கொடுக்க மாட்டேங்கிற, உன் படத்துல நடிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எப்ப வந்து நடிச்சு கொடுப்பான்னு இவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள டூப்பு போடுற நீ ஏன்டா இவ்வளவு ஓவரா காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற, போய் மாத்திட்டு வாடா அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு விடுறாரு. திட்டு தாங்காம இவனும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வருவான். அப்படி ட்ரெஸ் மாத்திட்டு வரையில நம்ம ஹீரோவுக்கு துரியோதனன் மாதிரி அவன் தெரியல. நம்ம ஹீரோக்கு இவனால ஆபத்துனா துரியோதனன் மாதிரி தெரியணும். ஆனா துரியோதனன் மாதிரி தெரியல. அப்போ இவனால தனக்கு ஆபத்து இல்ல. ஆனா அந்த ஃபுட்டேஜை பார்க்கும் போதெல்லாம் இவன் துரியோதனனா தெரியறதுனால நம்ம ஹீரோயின் எடுக்கிற அந்த சினிமாவுல ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு அம்மாவை கொலை பண்ண வர ஒரு கேரக்டர் இருக்கிறாருல்ல, அந்த கேரக்டர் மேபி தனக்கு ஆபத்தா இருக்கலாம். அதனாலதான் அந்த கேரக்டர் நமக்கு துரியோதனனா தெரியறதா நம்ம ஹீரோ யோசிக்கிறார். அந்த கதையை பத்தி விசாரிக்கிறார். அந்த கதை தான் ஃப்ரெண்டோட வீட்டுல தான் ஃப்ரெண்டோட அம்மா நர்சம்மா போல அவங்க எழுதின ஒரு டைரி. அந்த டைரியில ஒரு கதை இருக்குது போல. அந்த கதையை ஃபேஸ் பண்ணி தான் நான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவா. உடனே
அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போய் அந்த டைரியையும் பார்த்து அந்த நர்சம்மாவோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பல வருஷத்துக்கு பின்னாடி அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல அந்த நர்சம்மா அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு புள்ளத்தாச்சி புள்ள டெலிவரிக்காக வந்து ஜாயின் பண்றா. அப்போ அந்த புள்ளத்தாச்சி புள்ளையுடைய புருஷன் கட்ட புருஷனா கட்டாத புருஷனோ யாரோ நமக்கு தெரியாது, புருஷங்கார வந்து பொண்டாட்டியும் புள்ளையும் கொல்றதுக்காக ஏதோ விஷத்தை ஐவில ஏத்தி விடுவான். அதையெல்லாம் தாண்டி தான் செத்து கூட தான் சாகர தருவாயில கூட புள்ளைய காப்பாத்துங்கன்னு உசுரை கொடுத்து தான் புள்ளைய காப்பாத்திருக்க அந்த அம்மா. இறந்து போன அந்த அம்மா ஒரு நாட்டியக்காரியாம். பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க ஒரு அனாதையா இருந்து வளர்ந்தவங்க. அதனால தான் புள்ள நல்லபடியா வளரணும், குடும்ப குட்டியா நல்லா வளரணும்னு நினைச்சவங்க. ஆனா புள்ள இப்ப மறுபடியும் அனாதாசிரமத்துல சேர வேண்டியதா ஆயிப்போச்சுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ பொண்டாட்டிய புள்ளையையும் கொல்ல பார்த்த புருஷங்காரன் பொண்டாட்டி செத்து போச்சு, புருஷன் கொண்டுட்டு எங்கேயோ போயிட்டான், குழந்தை எங்கேயோ அனாதையா ஏதோ ஒரு அனாதாசிரமத்துக்கு தத்து கொடுக்கப்பட்டு இருக்குது. இவ்வளவுதான் சரி. இதெல்லாம் நடந்தது எந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் அங்க ஒருத்தர் லஞ்சம் வாங்குறத கவனிக்கிறார். ரிசப்ஷன்ல போய் எல்லாம் கேட்டா இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா லஞ்சம் வாங்கின ஆள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்நேரமா இந்த பேஷண்டோட டீடைல் வேணும்னு விசாரிக்கிறாங்க. சரி போங்க அப்புறம் பார்க்கலான்னு சொல்ல பிறகு பார்த்தா அங்க இருக்கிற யாதோ ஒருத்தன் இதை வீடியோ எடுக்கிறான், யாருக்கும் அனுப்புறான். அந்த ஒருத்தர் அவருக்கு இந்த செய்தி போய் சேரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க நம்ம ஹீரோ டாக்டரை பார்க்கறதுக்காக வரார். ஏன்னா கால் வந்திருக்கும், ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு வான்னு. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா டேய் பரம்பரை வியாதி உனக்கு இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம்ல, அது சரியா போச்சு. அந்த பரம்பரை வியாதி உனக்கும் இருக்குது, ஆனா பயப்பட வேண்டாம், உங்க அப்பா இருக்கிற மாதிரி உனக்கு இருக்குது, அவர் மாத்திரை சாப்பிடல நீயும் மாத்திரை சாப்பிட்டா போதும், ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்புவாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, ஒரு மாதிரி உட்காரான். என்னடாச்சு அப்படின்னு ஃபைலை வாங்கி அப்பா பார்த்துட்டு இருக்கிறார், கண்ணாடியை போட்டு பார்த்துட்டு இருக்கிறார். அதே சமயம் அம்மா வருவாங்க. எங்கடா போன சொல்லாம எங்கேயாவது போற வைக்கிறேன்னு அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவன் இந்த கதையை சொல்றான். எப்பயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பொண்டாட்டி புள்ளைய கொல்ல பார்த்தவன் பொண்டாட்டி செத்து போச்சு, புள்ள எங்கேயோ அனாதாசிரமத்துக்கு போயிடுச்சு, அந்த ஆளு யாரு என்னன்னே தெரியாம இன்னும் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு பேசையில இப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் கொல்லணும்ல, எப்படித்தான் இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் அந்த உலகத்துல வாழ்றாங்களோ அப்படின்னு அந்த அம்மாவும் புலம்பிட்டு இருக்குது கதையை கேட்டுவிட்டு. அதுக்குள்ள அம்மா கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சு போல, வெளியில எங்கேயோ போகணும் போல. டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கிறாரு அப்பா. எங்க கிளம்புற அப்படின்னு பையன் கேட்பான். ஹீரோ ஊர்ல திருவிழா இருக்குன்னு சொன்னேன்ல, நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க, நான் போறேன் அப்படிங்கிறாங்க அம்மா. நல்லபடியா போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்பாவும் அனுப்பிச்சு வைக்கிறார். அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கையில கால் வருதுங்க. அந்த பக்கம் பேசுறவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா நீ கம்பவுண்டருக்கு காசு கொடுத்து ஒரு பேஷண்ட பத்தி விசாரிக்க சொன்னேன்ல, அந்த டீடைல் எங்க கிட்ட தெரியும், வா இருக்கு வாங்கிக்கோ அப்படிங்கிறாப்ல. நீங்க யாருன்னு கேட்டா அதெல்லாம் முக்கியம் இல்ல, உனக்கு பேஷண்ட் டீடைல் வேணுமா வேணாமா, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னதும் இவனும் சொல்லாம கொள்ளாம வண்டி எடுத்துட்டு கிளம்பி அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். வந்து பார்த்தா மோமுடியை போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இவனை கொல்றதுக்கு வரானுங்க. யாராவது இவனுக்கு ஆபத்துனா அவங்க எல்லாம் துரியோதனா தெரிவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவனுக்கும் துரியோதனா தெரியுறாங்க. ஆனா மூஞ்சிய மறைச்சிருக்கிறதுனால துரியோதனை எல்லாம் மாஸ்க் போட்டாப்ல தெரியும். வந்து இந்த பயல புரட்டி எடுக்கிறாங்க. நம்மால முடிஞ்ச அளவு சமாளிக்க பாக்குறான். அதுல ஒரு கட்டத்துல ஒருத்த பயல அடிச்சு போட்டு அவனோட மாஸ்க கூட உருகி மூஞ்சிய பாத்துறாரு. ஆனாலும் அவங்க உஷாராயிராங்க. போலீஸ் வர சத்தம் கேட்டுட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. நம்மளும் பிரச்சனை வேணான்னு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வர வழியிலேயே அப்பாக்கு போன போடுவான், அப்பாட்ட இதை பத்தி சொல்லலாம் வைக்கலான்னு. இல்ல நம்ம ஹீரோவை இப்ப அடிக்க வந்தவங்க அப்பாவை அட்டாக் பண்ணவங்களா இருக்கலாம், அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் அப்பாவுக்கு அடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா அப்பா போனை எடுக்கல. வேக வேகமா வீட்டுக்கு ஓடியாந்து காலிமுல் அடிச்சா அப்பா கதவை திறக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு துரியோதனா தெரிகிறார். மிரண்டு போறான். என்னடா அது, தனக்கு ஆபத்தா இருக்கிறவங்க தானே துரியோதனா தெரியணும், இவர் தெரியறாரு அப்படின்னு. அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பதறான். எனக்கு ஒண்ணும் இல்லடா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். இவனுக்கு லைட்டா கொஞ்சம் கீரெல்லாம் இருக்கும். என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துட்டு வந்து முதலுதவி எல்லாம் பண்றாரு. என்ன எதுவும் பண்ண முடியலன்னு ஒன்ன டார்கெட் பண்றாங்களா, ச்சே இப்படி இந்த உலகம் இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காரு, கட்டு போட்டு விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னால தாண்டா அப்படின்னு புலம்புறாரு பாவம். இந்த அரசியல்னால தான் இவ்வளவு பிரச்சனை வருது, பேசாம நான் அந்த அரசியலை விட்டு ஒதுங்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இதுக்காக தானே, நீங்க அரசியலுக்கு என்ன கூப்பிடும் போதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனா இந்த தடவை சொல்றேன் உங்களுக்கு உதவியா அரசியலுக்கு நான் வரேன், நீங்க அரசியலை விட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேடா படுறா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா ராத்திரி இவர் உட்கார்ந்துட்டு இருக்கையில யாரோ காம்பவுண்ட் வாலை எகிரி குச்சி உள்ள வராங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறான். சத்தம் இல்லாம வந்தவன் இபி லைனை கட் பண்ணி விட்டுறான், பீஸ ஆஃப் பண்ணி விட்டுறான். கரெக்டா நம்ம ஹீரோ சுயோதனான்னு ஏதோ சத்தம் கேட்டு முழிப்பார். பெரிய கட்டையை வச்சு எவனை அடிக்க வருவான், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். இருட்டா இருக்குது வேற, சுத்தி முத்தியும் லைட் அடிச்சு பாக்குறாரு, யார் அடிக்க வந்தாங்கன்னு தெரியல, யாரோ அடிக்க வந்தாங்க போனாங்கன்னு மட்டும் தெரியும். சோ டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு கீழே செக் பண்ண பார்த்துட்டு இருக்கான். யாரும் தெரியாம சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். யாரோ இருக்கிறாங்க மட்டும் உணர்ந்துகிட்டு கையில கத்தி எடுத்துப்பான். அடிச்சு பார்த்துட்டு இருக்கையில பின்னாடி யாரோ நடந்து வராப்ல தெரியா, சரட்டுன்னு வெட்டுவான். பார்த்தா அப்பா வந்து நிக்கிறாரு. அப்பா கையில வெட்டுப்பட்டுருது. டேய் என்னடா கையில கத்தி வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, ஐயோ அப்பா சாரிப்பா அப்படிங்கிறான். அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோவுக்கு அப்பா துரியோதனா தான் தெரியறாப்ல. சுயோதனாங்கிற ஒரு சத்தமும் கேட்டுட்டு இருக்குது. இவங்க இப்படி இது பண்ணிட்டு இருக்கையில பின்னாடி முக்காடு போட்டு ஒருத்தவன் வரான். சுயோதனான்னு ஒரு சத்தம் கேக்குது அவனுக்கு காதுக்குள்ள. அவன் அதெல்லாம் கவனிக்காம அப்பாவை கவனிச்சிட்டு இருக்கையில பின்னாடி யாரோ வராங்கடா அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ முயற்சி பண்ணுவான், கையில அதுவும் கத்தி எடுத்துட்டு. அதுக்குள்ள சரட்டுன்னு அடி, பின்னந்தலையில அடி. அடுத்து அப்பாவுக்கும் தொண்டையில அறுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா கீழே விழுகிறாரு, பையன் கீழே விழுகிறா, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல மயங்கி கிடக்குறாங்க. மூச்சு இல்லங்கிறத கூட வந்தவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். சுயோதனா அப்படின்னு
வந்தவன் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாப்லையா இல்ல அவனுக்கு காதுல அப்படி கேக்குதான்னு தெரியல. அப்புறம் பொலிர்னு மூஞ்சில ஒரு குத்து வேற விடுறாரு. இவ்வளவு தூரம் ஆயிப்போச்சுங்க. 2 பேரும் எப்படி கிடக்குறாங்கன்னு பாருங்க. அப்புறம் நியூஸ்ல பார்த்தா சொந்த அப்பாவையே கொல்ல முயற்சி பண்ண பையன் மேல சந்தேகப்பட்டு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா. மீடியால பேப்பர்ல எல்லாம் அதை பத்தி தான் செய்தி. அப்பா பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோன்னு ஆம்புலன்ஸ்ல வந்தவங்க கூட பேசுறாங்க. கட்சிக்காரங்களோ புள்ள இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் நம்ம கட்சியில சீட்டுக்காக மத்தவங்க செய்யற சதி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா சாட்சியம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்குதுன்னு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. வீட்டுல அம்மா புள்ளையும் இல்லாம புருஷனும் இல்லாம வருத்தப்பட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க பெயிலுக்காக. காதலியும் கூட இருக்கிறா. இன்ஸ்பெக்டர் வந்து புள்ளைக்கு எதிரா ஆதாரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியில இவனோட கைரேகை தான் இருக்குது, வேற எந்த கைரேகையும் இல்ல. இவன் உடம்புலயும் கீறல் இருக்கு, எல்லா சாட்சியங்களும் இவருக்கு எதிரா இருக்குது. நான் சொல்றாப்ல சொல்ல சொன்னா பெயில் கிடைச்சிரும்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹீரோவை அங்க கொண்டு வராங்க. கூட இருக்கிற போலீஸை நான் பாத்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. டே இந்த மாதிரி திருட வந்தான், திருட பார்த்தா தடுக்க நீயும் உங்க அப்பா முயற்சி பண்ணீங்க, உங்களை அடிச்சு போட்டு திருடிட்டு போயிட்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இதுதான் நடந்தது. ஆனா வந்தவன் திருட வந்தாப்ல தெரியல, சுயோதனான்னு கூப்பிட்டான், துரியோதனா அப்படின்னு ஏதோ பேச வருவாம புலிர்னு அம்மா அரைஞ்சிடுறாங்க. என்னடா மறுபடியும் பழைய கதை சுயோதன சுரியோதனன்னு அவர் சொல்றத ஒழுங்கா சொல்லிட்டு பெயில் வாங்குற வழியை பாரான்ட்டாங்க. இவனு வேற வழி இல்லாம உள்ள போறான், பெயில் கிடைச்சிருது, வெளியில வந்துடுறான். ஆனா அம்மா அடிச்சதுனால இவ ஒரு மாதிரியாவே இருக்கிறான். அப்புறம் வீட்டு பக்கம் போகையில யார பார்த்தாலும் துரியோதன மாதிரி தெரியுது. ஆனா அடுத்த நொடி அவங்க யாரும் அங்க இல்ல. சோ ஒரு மாதிரி மண்டைக்குள்ள என்னமோ நடக்குது, குழப்பத்துல இருக்கிறான். ஆனா நிஜமாவே அந்த மாதிரி துரியோதனா தெரிய வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறாங்களோ என்னவோ யாருக்கு தான் ஒன்னும் பிடிபடலங்க. ஒரு மாதிரியா இவன் தனியா தெரிய, அம்மா தனியா தெரிய, அம்மா கூட பேசாம கொள்ளாம ஒரு மாதிரியாவே சுத்திக்கிட்டு இருக்கிறான். காதலி வந்து அட்வைஸ் பண்ணி ஏதோ புரிய வைக்கலான்னு பார்த்தா காதலி கூடயே எரிஞ்சு விழுகிறான். அப்பதான் அவ நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்னு அவ காதலையும் வெளிப்படுத்துறா. தனக்கு இந்த சவுண்ட் வேலை பாக்குறதெல்லாம் அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காதான். ஆனாலும் அதை பத்தி எல்லாம் ஒரு தடவை கூட இது வேணாம் அது வேணான்னு என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனா எனக்கு புரியாத விஷயம் சுயோதனா யாரு, துரியோதனா யாரு ஒன்னும் புரியலன்னு புலம்பும் போது ஒருத்தரை கொலை பண்றாங்கன்னா அதுக்கு 2 பிரச்சனை. ஒண்ணு ஏதோ ஒரு தேவைக்காக இருக்கும், இல்லைன்னா பழிவாங்கிறதுக்காக இருக்கும். ஒன்னையும் உங்க அப்பாவையோ பழிவாங்கிறதுக்கு யாராவது ஆட்கள் இருக்காங்களா, மோட்டிவ் இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த சீட்டுக்கு ஆசைப்பட்ட சொந்த கட்சி ஆட்கள் இருக்காங்கல்ல, அது ஞாபகத்துக்கு வர அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஆளு ரகலை பண்றாப்ல, சட்டையை பிடிக்கிறாப்ல. ஆனாலும் அவர் எதையும் கோவப்படாம பசங்களை பொறுமையா உட்கார வச்சு, இங்க பாரு என் மேல சந்தேகப்படுறது நியாயம், ஆனா நான் சில கேள்விகளை கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. உங்க வீட்டுல ஜேன்னு நிறைய பேர் இருக்கணும்ல, அன்னைக்கு அப்பா பிள்ளைய தவிர யாருமே அங்க இல்லையே, ஏன் வீட்டுல சிசிடிவி இருக்குல்ல, ஏன் சிசிடிவி ஒர்க் ஆகல, வீட்டுல செக்யூரிட்டி எல்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அன்னைக்கு செக்யூரிட்டி எல்லாம் இல்ல, வேலைக்காரங்க எல்லாம் ஏன் இல்ல, ஏன் உங்க அம்மாவே ஏன் இல்ல, யாரோ இன்னைக்கு இது நடக்கணும்னு பிளான் பண்ணவங்க தான் இந்த மாதிரி ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு எல்லா வரையும் அப்புறப்படுத்திருக்காங்க. சோ நீ வெளியில தேர்றதை விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளேயே மோட்டிவோட இருக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம், தேடு கண்டுபிடி அப்படின்னு அட்வைஸ் போடுறாப்ல. அவர் சொன்னது கொஞ்சம் நியாயமா தான் இருக்குது. எனக்கு சீட்டு கிடைக்கலனா கூட சுயேட்சையா நின்னு என் திறமையை ப்ரூவ் பண்ணி நான் ஜெயிக்க பார்ப்பேன், கொலை செய்யணுன்ற அவசியமே தனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். நம்ம ஹீரோ இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தடவை சொந்த அம்மாவே சொல்லுவாங்கல்ல, என் புருஷன் செத்தா சுயேட்சையா கூட நின்னு நான் எம்எல்ஏவனை தர உனக்கு சீட்டு கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் திருவிழா இருக்குன்னு அம்மா சொல்லிட்டு கிளம்புனாங்கல்ல, சோ அம்மா மேல இவனுக்கு லைட்டா அப்ப சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் வீட்டுக்கு போனதும் செக்யூரிட்டியை கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு நான் வெளியில போகும்போது நீ இருந்த, திரும்ப வரும்போது நீ இல்ல, ஏன் அப்படின்னு விசாரிக்க, திருவிழால அம்மா இருந்தாங்கல்ல அவங்களுக்கு உதவி தேவை, நீ அங்க போ அப்படின்னு உங்க அப்பா தான் சொன்னாரு, அதனாலதான் போனதா செக்யூரிட்டி சொல்றாரு. இது இன்னும் அம்மா மேல கொஞ்சம் டவுட்டை அதிகப்படுத்துது. அம்மாவை சந்தேகத்தோடய உள்ள பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ காதலி கிட்ட புலம்பிட்டு இருக்கிறான் ஸ்டுடியோல வச்சு. எப்பவுமே தனக்கு சுயோதனா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் ஆபத்து வரும்போதெல்லாம். அந்த சத்தம் எப்பவுமே மாறாது. ஆனா எங்க அப்பா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு என் காதுல வந்து சுயோதனான்னு சொன்ன அந்த சத்தம் அது முதல் தடவை வித்தியாசமாக இருந்தது, வேற யாரோ சுயோதனான்னு சொல்றாப்ல இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கையிலேயே இந்த பக்கம் அசிஸ்டன்ட்களுக்குள்ள சண்டை. சூட் கேஸுக்கும் பிரீஃப் கேஸுக்கும் வித்தியாசம் தெரியல இவனுக்குன்னு புலம்பிட்டு இருக்காங்க. பேக உருட்டிட்டு போகையில நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ சவுண்ட் இன்ஜினியர், அவ்வளவு ஈஸியா சவுண்ட் அவன் மறக்க மாட்டான். ரொம்ப காலமா இதை தொழிலாவே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆள் மனசுல கூட ஆள் ஞாபகத்துல கூட அந்த சவுண்ட் இருக்கும். அப்படித்தான் அன்னைக்கு அப்பாவும் புள்ளையும் அடிபட்டு கிடக்கையில இதே மாதிரி ஒரு பொட்டி இழுத்துட்டு போகும்போது அவனுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். பிளாஷ்பேக்ல அப்பா கூட வேலை பார்க்குற ஒருத்தர் பேகை எங்க வைக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. என் ரூம்ல வையின்னு அப்பாவும் சொல்லியிருப்பாரு. அதனால அவர் மேல இப்ப நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. அவர் மேல சந்தேகம் கூட வரல, அந்த ட்ராலி மேல சந்தேகம் வருது. தள்ளிட்டு போனார்ல ஒரு சூட்கேஸ், அது மேல. அன்னைக்கு அந்த சூட்கேஸ் எங்க வச்சீங்க அப்படின்னு கேட்க, அப்பாவோட ரூம்ல அப்பா வைக்க சொன்னாரு, நானும் வச்சிருந்தேன் தம்பி அப்படிங்கிறாரு. உடனே இவரும் போறாரு. எங்க இருக்கு அந்த சூட்கேஸ்னு கவனிக்கிறாரு. பார்த்தா பேகா காணோம். பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியாதுங்கிறாரு. பேகை கொடுத்தது யாருன்னு கேட்டா சுதாகருங்கிறாப்ல. சுதாகர் வந்து பேக் வரும், வாங்கிட்டு கொண்டு வந்து இங்க வையின்னு அப்பாவும் சொல்லியிருக்கிறாப்ல, நானும் வச்சுட்டேங்கிறாப்ல. சுதாகர் அங்கிளா? சரின்னு சுதாகர் அங்கிளுக்கு நம்ம ஆளு போன போடுறான். யார் அந்த சுதாகர்னா நம்ம டாக்டர் தான், வேற யாரு? அன்னைக்கு அப்பாவுக்கு ப்ளூ கலர்ல ஒரு சூட்கேஸ் கொடுத்து விட்டீங்களாமே, அதுல என்ன இருந்ததுன்னு விசாரிக்கிறான். எலெக்ஷன் செலவுக்காக ஒரு 5 கோடி அதுதான் பணத்துல இருந்ததா டாக்டர் சொல்றாப்ல. 5 கோடியா நரண்டு போறான். என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ. அப்புறம் போலீஸ்காரர்கிட்ட போய்
நம்ம இன்ஸ்பெக்டர் வேண்டப்பட்ட போய் அந்த சூட்கேஸ்ல 5 கோடி இருந்திருக்குது, ஆனா சூட்கேஸ்க்குள்ள 5 கோடி பணம் இருக்குங்கிறது எனக்கும் அம்மாவுக்கும் கூட தெரியாது, அப்படி இருக்க வீட்டுக்குள்ள வந்த அந்த திருடனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறான். வாசமான டவுட் தான். என்னையே மன்னிச்சுக்கடா, இவ்வளவு காலமா உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறது மட்டும் தான் என் மோட்டிவா இருந்தது தவிர இந்த கோணத்துல நான் யோசிக்காம விட்டுட்டேன். வீட்டுல யார் இல்லாம போனது, சிசிடிவி ஒர்க் பண்ணாம போனது, யாரோ தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணிருப்பாங்களோன்னு தனக்கு சந்தேகமா இருக்கிறதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கேஸை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாப்ல. ஒருத்தர் சடனா இறந்து போறாங்கன்னா அந்த பெனிஃபிட், அந்த பலன் யாருக்கு கிடைக்கும்னா அவருக்கு இப்ப பினாமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொத்துக்கு சொந்தக்காரர் பினாமிகள் கிட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறது வழக்கம். சொந்தக்காரர் இறந்து போயிட்டாருன்னா பினாமிகள் கிட்ட இருக்கிற பணம் பினாமிகளே வச்சுப்பாங்க, அவங்களுக்கு லாபம் தான். உங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி பினாமிகள் யாராவது இருக்கிறார்களான்னு விசாரிக்க அப்படியெல்லாம் இல்லைங்கிறா நம்ம ஹீரோ. அப்பேற்பட்ட ஆள் கிடையாது என்னடா அப்பா, அந்த மாதிரி பணத்தை மறைச்சு வைக்கணும்ன்ற அவசியமும் கிடையாதுங்கிறா. இப்ப வீட்டுல 5 கோடி பணம் இருக்குங்கிறது வேற யாருக்கு தெரியும்னு பார்த்தா ஒன்னு அப்பாவுக்கு, இன்னொன்னு டாக்டர். அப்ப டாக்டரை ஏன் பண்ணிருக்க கூடாதுன்னு டாக்டர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. என்னடா என்கொயரி பண்ண வந்திருக்கியா? அந்த இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா நாங்க எல்லாருமே நண்பர்கள், தெரிஞ்சுமே என்கிட்ட வந்து கொலகார மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு போறான், நீயும் வந்திருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி அப்படின்னு டாக்டர் கோவப்படுறாரு. ஆனா டாக்டர் ரொம்ப கோவப்படுறாப்ல. உங்க அப்பா எலெக்ஷன் டைமுக்கு பணம் வேணும்னு கேட்டதுனால அங்கேயும் பணத்தை பிரட்டி கொண்டு வந்து கொடுத்தது நானு, அப்பனை கொண்டு விட்டு பழியை இப்ப ஏன் மேல போட பாக்குறீங்களா, பணத்தையும் புடிங்கிட்டு பழியையும் போடுவீங்களாடான்னு கோவப்படுறாரு. பிங்கர் பிரிண்ட்ல இருந்து எல்லாமே மேட்சா இருந்தது, நீ கொல்லாம வேற யாரு கொண்டு இருப்பா, பெத்த பிள்ளை மாதிரி உன்னை பாத்துக்கிட்டாரு, அதுக்கு நீ பண்ற கைமாறு இதுதானா அப்படின்னு கேட்கும்போது தான் ஷாக்குங்க. பெத்த பிள்ளை மாதிரின்றா, அது என்ன மாதிரி, அப்ப நான் அனாதையான்னு கேட்க, ஆமாடா நீ அனாதை தான்டா, அதான்டா பணத்துக்காக பலத்த தகப்பனையே கொண்டு இருக்கிற அப்படிங்கிறாரு டாக்டர். ஏய் தேவையில்லாத என்னத்தையோ பேசுற, உளறையான்னு சொல்லும்போது உளரல, வேணும்னா உங்க அம்மாட்ட போய் கேள்றா அப்படின்ட்டாரு டாக்டர். ஹீரோக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, ஒரு மாதிரி பிரமிப்பா உட்கார்றான். இப்ப இந்த ஆளு சொல்றது உண்மையா போயான்னு தெரிஞ்சுக்கணும். அம்மாட்ட போய் கேட்டு அம்மா வருத்தப்படுவாங்களேன்னு இன்ஸ்பெக்டர் போய் விசாரிக்கிறான். யாரா இதை பத்தி உன்கிட்ட சொன்னான்னு இன்ஸ்பெக்டர் யார் சொன்னா விசாரிக்கிறாப்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க மேட்டரை சொல்லுங்க, அது உண்மையா அப்படின்னு மறுபடியும் கேட்க வேற வழி இல்லாம அவர் ஆமான்டாப்ல. அவங்க 2 பேருக்கும் புள்ளையே இல்லையா, புள்ள பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அனாத ஆசிரமத்துல இருந்து உன்னை தத்தெடுத்தாங்கிறாப்ல. ஆனா உன் மேல உசுரே வச்சிருந்தாங்க, உங்க அம்மா உன் மேல அவ்வளவு உசுரா இருந்தா, தன்ன மாதிரியும் உன்னையும் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட கிளம்புறான். போறவனை நிப்பாட்டி, உங்க அம்மா ஏற்கனவே புருஷனை இழந்து போய் வருத்தத்துல இருக்கிறா, இப்போ பிள்ளைக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு, பிரிஞ்சு போயிடுவான்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, பாத்துக்கோ சொல்லாத அப்படிங்கிறாப்ல. சரின்ட்டு கிளம்புறான். காதலியை இறக்கி விடுறான். அவ பாய் சொல்றா, அதை கூட அவன் கவனிக்கல. வீட்டுக்கு வந்தா அம்மா தோசை சுட்டுட்டு இருக்காங்களா, சமைச்சிட்டு இருக்காங்களா, சமையல வேலை நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் அம்மானு வந்து நிக்கிறான். என்னடா பசிக்குதாடா, 2 நிமிஷம்டா அப்படின்னு சாப்பாடை வேகமா பண்றாங்க. அம்மாவை போய் கட்டி பிடிச்சுக்கிறான். மன்னிச்சுக்கமா அப்படிங்கிறான். ஒன்னும் கவலைப்படாத, லாயர்ட்ட நான் பேசிட்டேன், பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட முடியுங்கிறாங்க. ஆனா நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும்டா நீ ஏன்டா செய்ய போற, எங்க ஆனா இந்த சட்டம் கிட்டம்னு உன்னை மாட்டி விட்டுருவாங்களோ தான் பயமா இருந்தது. அன்னைக்கு நீ துரியோதனை சுயோதனன்னு என்னத்தையாவது கோர்ட்ல புலம்பி இருந்த, கண்டிப்பா உன்னை உள்ள பிடிச்சு போட்டுருப்பாங்க, அதான்டா கோவத்துல அடிச்சு விட்டேன்டா, சாரிடா அப்படின்னு அம்மாவும் சாரி கேட்கறாங்க. அடிச்சது நீயே, ஆனா அழுகிறது நீயா அப்படின்னு சொல்லி அம்மாவை கொஞ்சம் தெம்பேத்துறான். அப்புறம் திடீர்னு காதலி ஒரு அனாதாசிரமத்துல இருந்து வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறா போல. இவனும் வரா. என்னன்னு கேட்டா உள்ள கூட்டு போறா. அங்க இருக்கிற ரெஜிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தா இந்த ஆசிரமத்துல இருந்து தான் நம்ம ஹீரோவை அப்பாவும் அம்மாவும் தத்தெடுத்து இருக்காங்க. இதுல தத்தெடுத்து போனவங்களோட டீடைல்ஸ் மட்டும் இல்ல, குழந்தைய கொண்டு வந்து இங்க சேர்க்கிறவங்களோட டீடைல் இருக்கும். யாரு சேர்த்திருக்காங்கன்னு கவனி. சேர்த்தது யாருன்னு தெரியுதா? நான் படையெடுத்துட்டு இருக்கிறேனே, அதை டைரியில எழுதுனாங்களே அந்த கதையை, அந்த நர்சம்மா என் ஃப்ரெண்டோட அம்மா வரலட்சுமி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அரண்டு போறார். அப்போ இந்த டைரியில எழுதி இருக்கிற இந்த கதை உன்னோட கதை அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அரண்டு போறான். அதனாலதான் இந்த படத்தை பார்க்கும்போது உனக்கு துரியோதனா அந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த அட்டாக்கும் நடந்திருக்கும். அன்னைக்கு ராத்திரி தான் அப்பாவையும் கொண்டு இருப்பாங்க. சோ இந்த கதை வெளியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் யாரோ இதெல்லாம் பண்றாங்க. நடந்த விஷயம் கூட அதுக்காகத்தான் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன பெத்த என்னோட உண்மையான தகப்பன் தான் என்ன பெத்த என்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலே வச்சு கொண்டு இருக்கிறான். என்ன வளர்த்த என்னோட அப்பாவை கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த சுயோதனா அப்படிங்கிறது மேபி என்னோட உண்மையான அப்பாவாக இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறான். என்னை காப்பாத்துறதுக்காக என் உசிரியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டாலே என்ன பெத்த தாய், அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆர்வம் வருது. மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எப்பா நான் எவ்வளவோ தேடிட்டேன், காசு வாங்கினேன், ஆனா அந்த டீடைல் என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படிங்கிறான் கம்பவுண்டர். இன்னும் காசு கொடுக்குறேங்கிறாரு, ஆனாலும் இல்லங்கிறான். இவன் விடாம கேட்டுட்டு இருக்க டார்ச்சர் ஆகி அந்த அம்மா என்ன பாவம் பண்ணுச்சோ யாருக்கு தெரியும் வார்த்தையை விட சட்டையை பிடிக்கிறான். அவங்க என்னோட அம்மா ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறான். ஏதாவது டீடைல் குடியா ப்ளீஸ் யானு கெஞ்சி கேட்டுக்க உள்ள கூட்டு வர, நீங்களே தேடிக்கங்க, நான் தேடும் போது கிடைக்கல அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து விடுறான். யாரும் வரதா பிரச்சனை ஆயிடும், யாராவது வந்தாங்கன்னா
சட்டுப்பட்டுன்னு தேடி முடிங்கிறாப்ல கம்பவுண்டர். நம்ம ஆட்களும் விடாது தேடுறாங்க. மார்ச் 13ஆம் தேதி தான் நம்ம ஹீரோ பிறந்தது. ஆனா 13ஆம் தேதி பேப்பரே கிழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யாரோ முன்னாடி வந்து அதை கிழிச்சிருக்காங்க. நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றா. கடுப்புல எல்லாத்தையும் தூக்கி எறியறான் பாருங்க. கோவத்துல அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்போ சோகமா ஒளிஞ்சுக்கிறேன், அதுக்கு பேர் என்னது, சோகமா உட்காந்துட்டு இருக்கையில இந்த பரதநாட்டியம் காஸ்டியூம் போட்டு ஒரு குழந்தை சலங்கையோடு போயிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவோட பெத்த தாய் ஒரு நாட்டியக்காரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த ஏரியால இருக்கிற எல்லா நாட்டியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் போய் தன் அம்மாவை பத்தி விசாரிக்கிறார். டெய்லருங்கெல்லாம் நாட்டியத்துக்கு தேவையான அந்த கிளாசிக்கல் ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுப்பாங்க. அங்கேயும் போய் விசாரிக்கிறார். நிறைய நாடக மேடைகள்ல கூட ஆடி இருக்கலாம்னு நாடக கம்பெனிக்காரங்கிட்டையும் போய் விசாரிக்கிறார். இப்போ வரைக்கும் பெருசா டீடைல் கிடைச்சாப்ல தெரியல. பயப்படாத, கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா காதலி. அப்புறம் அந்த நஷ்டமா எழுதின டைரியை கொடுன்னு டைரியை வாங்கி மறுபடியும் கவனிக்கிறான். இவங்க அம்மா ஒரு நாட்டியக்காரி. அந்த டைரியில நாட்டியம் சம்பந்தமா ஏதாவது டீடைல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு டீடைல் கிடைக்குது, ஒரு அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸ்க்கு போய் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்த மகதிங்கிறவங்களை பத்தி தெரியுமான்னு விசாரிக்கிறான். நீ யாருப்பா அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்கும். மகதியோட பையன்னு சொன்னதும் மகதியோட பையனா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும், இவ்வளவு தங்கமான பொண்ணு தெரியுமா அப்படின்னு பாராட்டி பேசுறாங்க. உங்க அம்மா சுரபி அப்படின்னு நாடகத்துல நடிக்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்கிறாங்க. எங்க அம்மாவோட போட்டோ ஏதாவது இருக்குமா அப்படின்னு விசாரிக்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பாட்டிமா போறாங்க. ஒரு பழைய பொட்டி கிடக்குதுங்க. இதுதான் அவங்க அம்மாவோட பழைய பொட்டியா. அந்த பொட்டியவே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்ஸோட ஓபன் பண்ணி பாக்குறான். அம்மாவோட சேலை, அம்மாவோட சலங்கை, அம்மாவோட போட்டோவும் கிடைக்குது. அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்ல, அம்மாவை பார்த்துட்டான். அம்மாவோட முகத்தை பார்த்துட்டான். சந்தோஷமா இருக்குது அவனுக்கு. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்ல இருக்கிறான். இந்த போட்டோவை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கறான். எல்லாத்தையும் எடுத்துக்க தம்பி அப்படின்னு மொத்தத்தையும் கொடுத்துருச்சு பாட்டி. பெட்டியோட எடுத்துக்கொண்டு வந்து தான் ஸ்டுடியோல வச்சிருக்கான். தான் பிள்ளைக்காக அவங்க கைப்பட சொட்டர் தச்சிருப்பாங்க போல, அதுவும் இருக்குது. அதுல சுயோதனா அப்படின்னு அவங்க கைப்பட தச்சிருக்காங்க. அப்போ சுயோதனா அப்படிங்கிறது அந்த பெத்த தாயி பிறக்காத தான் பிள்ளைக்கு வச்ச பேரு. நம்ம ஹீரோ சுயோதனாங்கிற பேர்ல தான் இந்நேரம் வளம் வந்திருக்கணும். ஆனா வருண்ங்கிற பேர்ல வளம் வந்துட்டு இருக்கிறான். வருண் வளர்த்தவங்க வச்ச பேரு, சுயோதனா பெத்த தாய் வச்ச பேரு. இந்த உண்மையை அவன் புரிஞ்சுக்கும் போது சுயோதனா அப்படின்னு தான் அம்மாவே பின்னாடி இருந்து கூப்பிடுறாப்ல தோணும். சோ ஒவ்வொரு முறையும் சுயோதனாங்கிற சத்தம் இவங்க கிட்ட இருந்தா வந்ததான்னு தெரியல. இல்லாத தாயை இருக்கிறதா நினைச்சு கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கால் நீ பையனா பிறந்தா உனக்கு சுயோதனான்னு பேர் வைப்பண்டா. ஏன்னா உங்க அப்பாவுக்கு சுயோதனாங்கிறது ரொம்ப பிடிக்குமா. ரெண்டு பேருக்குமே நல்ல பேரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வயித்துல குழந்தை இருக்கும் போதே பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாம் இவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. ஒவ்வொரு முறையும் தனக்கு கேட்ட அந்த சுயோதனாங்கிற சத்தம் தன்னை பெத்த தாய் செத்த பிறகும் கூட தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக அந்தந்த இடத்துல சுயோதனா சுயோதனான்னு கூப்பிட்டு இருக்கிறா. ஆபத்து வந்த ஒவ்வொரு இடத்துலயும் அவ இருந்திருக்கிறா. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய நாடக கம்பெனி கிட்ட போய் சில இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்கிறாப்ல. அங்க அரக்க மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். அவர்கிட்ட கேளுங்கன்ட்டாங்க. அவர்கிட்ட வந்தா பணம் கொடு சொல்றேங்கிறாப்ல. என்ன வேணும் சொல்லுப்பா அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு கேட்க 25 வருஷத்துக்கு முன்னாடி மகதின்னு ஒரு நாட்டியக்காரி குச்சிப்புடி கலங்கி அவங்கள பத்தி தான் இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டதும் நம்மால அப்படியே கூர்மையா கவனிக்கிறான். பேரை கேட்டதும் தெரிச்சு ஓடுறான். என்ன சம்பந்தமே இல்லாம ஓடுறானேன்னு நம்மால விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறார். தெருக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த அரக்கனை விரட்டுன்னு விரட்டுறாப்ல. ஒரு எட்டத்துக்கு மேல எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தா பின்னாடி வந்து கழுத்தை பிடிக்கிறான். முன்னாடி இழுத்து போட்டு இப்ப நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை பிடிக்கிறார். மூஞ்சில ஒரு துணியை போட்டு இறுக்கி பிடிக்கிறான். தண்ணிக்குள்ள தள்ளி விட்டார். அப்போ மூஞ்சில இருந்த அந்த கருப்பெல்லாம் அழிஞ்சிருது. இப்ப திரும்பி பார்த்தா மூஞ்சி நல்லா தெரியுது, அழகா தெரியுது. யாருமே யாருன்னா சொந்த அப்பா இல்லையே, வளர்த்த தகப்ப. அந்த அரசியல்வாதி ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வரையில வயித்துல குத்து வாங்கினார்ல, குத்திட்டு ஒருத்தவன் தப்பி போனான்ல, அவன மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, அப்புறம் ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹீரோவை போன் பண்ணி வர சொல்லி 4-5 பேர் சேர்ந்து கொல்ல பார்த்தாங்கல்ல, அப்போ ஒருத்தனோட முகமுடிய கலட்டி பார்ப்பான்ல, அப்போ மூஞ்சியை பார்த்திருப்பார். அந்த மூஞ்சிதான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. உடனே அவன் கத்தி எடுத்து கொல்ல வரா. அதுக்குள்ள காதலையும் வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட கையில கீரல போட்டு அவன் தப்பிச்சிட்டான். நம்ம ஹீரோக்கு தான் அடிபட்டா அவ்வளவு ஈஸியா ரத்தம் கட்டாது, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு காதலி சொல்றா. அவனை பிடிக்கணும்னு புலம்பிட்டு இருக்க. அதெல்லாம் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. தம்பி மாத்திரை கொடுத்தனே தம்பி, அந்த மாத்திரையை யூஸ் பண்ணுங்க தம்பி, அந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் சீக்கிரம் உரைய ஆரம்பிக்கு, இந்த மாதிரி ஆபத்து வராது அப்படிங்கிறாப்ல. சரின்னு நம்மால ஒத்துக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. எப்பா டாக்டரே ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு ஏதோ வியாதி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்க அப்பாவுக்கு இருக்கிற அதே வியாதி பரம்பரை வியாதி எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனா எனக்கு என்னோட அப்பாவுக்கும் எந்த ஒரு ரத்த சம்பந்தமுமே இல்ல, அப்புறம் எப்படி பரம்பரை வியாதிங்கிறது அவருக்கு இருந்தது எனக்கு வரும் அப்படின்னு கேட்கிறான். ஏய் என்னையா உளற அப்படிங்கிறாரு டாக்டர். இல்லங்க என்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன தத்தெடுத்து வளர்த்தாங்க, பெத்த புள்ள நான் இல்ல அப்படிங்கறத இப்ப டாக்டர் கிட்ட சொல்றேன். என்னப்பா சொல்ற, ஒரு 2 நிமிஷம் கொடுப்பா அப்படின்ட்டு உள்ள போனவர் ஃபைல் எடுத்துட்டு வரார். ரிப்போர்ட்டை பாருங்க. டாக்டர்ஸ் போய் சொல்லலாம், ஆனா ரிப்போர்ட் போய் சொல்லாது. உண்மையிலேயே இறந்து போன அந்த அரசியல்வாதி அவர்தான் உன்னை பெத்த தகப்பனும் கூட. நீ நினைச்சிட்டு இருக்கிறாப்ல வளர்த்த தகப்பன் இல்ல, பெத்தவரும் அவரே வளர்த்தவரும் அவரே அப்படின்னு குண்டை தூக்கி போட நம்ம ஹீரோக்கு இன்னும் ஷாக்கா இருக்குது. ஃபைல ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள ஒத்து போய் தான் இருக்குது. அப்போ என்னோட பெத்த தாயை கொன்னது எனக்கு என் அப்பா துரியோதனா தெரிய ஆரம்பிச்சது
இது எல்லாமே என்னோட சொந்த அப்பாவா, அவரா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த கோவத்துல தன்னோட ஸ்டுடியோல கூட தான் அப்பா துரியோதனா நடிச்ச அந்த பழைய போஸ்டர் எல்லாம் அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பான். அதை எடுத்து உடைச்சு மிதிச்சு என்னென்னமோ பண்றான். நம்ம ஹீரோ இப்படி நாடகத்துல துரியோதனா நடிச்சிட்டு இருக்கையில அத நம்ம ஹீரோவோட அப்பாவையே ஒருத்தன் கொலை பண்ணான்ல, கத்தியால குத்துனானே, கொலை பண்ணான்னு சொல்றேன், கொல்ல முயற்சி பண்ணவன் எங்க அந்த இறந்து போனவரோட இளவு வீட்டுல. இந்த இளவுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஹார்டா கனமா இருக்கோ, வேணும்னா இனிமே நான் அப்படி சொல்லல, சாவு விழுந்த வீடு இல்ல இறந்து போன வீடுன்னே சொல்றேன். அவன் இந்த நாடகத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு ஒருத்தி வரா, பெரிய ஆளு மாதிரி தெரியுது, ஊரே எந்திரிச்சு வணக்க வைக்குது. ஹீரோவோட அப்பா அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவோட பெத்த தாயி முன்னாடி உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா பக்கத்துல உட்காந்து நாடகத்தை இன்னும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்குது. யாரும் தெரியுதுல, நம்ம ஹீரோவோட வளர்ப்பு தாய் தான் இவங்க. பெத்த தாயி வளர்ப்பு தாயி ரெண்டு பேரும் கைத்தட்டி அதை ரசிக்கிறாங்க. சொல்ல போனா பெத்த தாய் தான் இந்த அம்மாவை போய் நம்ம அமைச்சரோட பொண்ணு ராதா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சதே பெத்த தாய் தான், கட்டின பொண்டாட்டி தான். சூப்பரா நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு ஒரு செலிபிரிட்டியை பார்க்கும்போது ஒரு விசிறி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, அந்த பயங்கரமான வெறி கொண்டவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுது. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு மினிஸ்டரோட பொண்ணு சொல்லுவாங்க. உனக்கு யாரை தான் பிடிக்குமோ அப்படின்னு பெத்த தாய் சொல்லையில, இதோ உன் புருஷ மாதிரி ஒரு நல்ல திறமையான ஆள் இருந்தா நான் ஏன் வேணான்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை கவனிக்கிறாப்ல. சீ, ஹீரோங்கிற ஹீரோவோட அப்பா அதை கவனிக்கிறார். எப்பா உனக்கு என்னப்பா குறைச்சலு, கோடீஸ்வரி நீ, அமைச்சர் வீட்டு பொண்ணு, உன்னை கட்டிக்கிறதுக்கு எந்த ஆம்பளையாவது வேணான்னு சொல்லுவானா, அதெல்லாம் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு பெத்த தாயி நல்ல விதமா அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் மறுபடியும் கெட்டப்ப போட்டுட்டு நடிக்க கிளம்பையில பெத்த தாய் கேப்பா, என்னங்க எப்ப பார்த்தாலும் துரியோதனாவே நடிச்சிட்டு இருக்கீங்களே, ஏன் இந்த வில்லன் கேரக்டர் வேற கேரக்டர் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கல. ஏய் அப்படியே யோசிக்கிற, அந்த துரியோதனோட உண்மையான பேரு அவங்க அம்மா வச்ச பேர் என்ன தெரியுமா, சுயோதனா அப்படின்னு சொல்லுவார். எல்லா மனுஷங்களுக்குள்ளும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்குது. கெட்ட பக்கத்துக்கு துரியோதனான்னு பேரு, நல்ல பக்கத்துக்கு சுயோதனான்னு பேரு, இப்படி விளக்குறாரு. ஆனாலும் இந்த அம்மா சோகமாவே இருக்குது. ஏன்ப்பா சோகமா இருக்குன்னு கேட்டா, என்னோட இந்த நாட்டிய திறமையோ உங்களோட இந்த நாடக திறமையோ நம் வறுமையோ போக்காது. நீங்களும் நானும் பட்னியா கிடக்கலாம், ஆனா வயிற்றுல இருக்கிற இந்த பிள்ளையை எப்படி பட்னி போட முடியும் அப்படின்னு கேட்கிறா. நீங்க நாடகம் மட்டும் நடிக்காம வேற ஏதாவது வேலையும் செய்யலாம்ல, கொஞ்சம் காசு பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் இவர் அதிர்ந்து போறார். ஒரு செகண்ட் ஆடி போறார். இதுவரை கட்ன பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஆனா வெளியில பல பேர் பலவிதமா சொன்னது உண்டு, நண்பர்கள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் இவருக்கு அப்படியே பின்னாடி வாய்ஸ் ஓவர்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜா மாதிரி நடிக்கிறா இருந்தா நாடகத்துல தான் முடியும், நிஜத்துல ராஜாவாகணும்னா அரசியல்ல இருக்கணும், தலைவரா இருக்கணும், இல்லைன்னா இதுக்கெல்லாம் லாக்கி இல்லாதவன் தான் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அனாதை பொண்ணை கட்டிக்கிட்டு ஆகாயத்துல பறக்கணும்னு நினைச்சா இதெல்லாம் நடக்கிற காரியமானு சில பேர் கேட்டிருப்பாங்க. கூடவே உன் புருஷ மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நான் என்ன வேணானா சொல்ல போறேன்னு அமைச்சர் பொண்ணு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. என்ன மாதிரி ஒருத்தன் தான் வேணும்னு கேட்டியா, எதுக்கு மாதிரி நானே உனக்கு புருஷனாயிரேன்னு இவரு முடிவு பண்ணிடுறாரு. பிரசவ வலியில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வெளியில வர்றார். வெளியில வந்து, எப்பா புள்ள பிறக்கும் போதே இதய துடிப்பு இல்லாம பிறந்திருக்கு, மன்னிச்சுக்கப்பா, ஆனா உன் பொண்டாட்டிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, போய் பொண்டாட்டியை பாருன்ட்டு போறாரு டாக்டர். நம்மால உள்ள வருவான். ஒளிய வச்சிருந்த அந்த விஷத்தை எடுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மனைவியோட கையில அந்த விஷத்தை ஏத்தி விட்டுறான். அவங்களுக்கு லைட்டா அதை உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். அப்படியே தூக்கத்துல இருந்தவங்க முழிக்கிறாங்க. முழிச்சவங்க நம்ம புள்ள எங்க அப்படின்னு கேட்டா அப்ப இவர் பேசுவாரு, நான் ஒரு மகா நடிகன்னு மத்தவங்க சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீதான். ஸ்டேஜுக்கு கீழேயே இருந்திருக்க வேண்டியவன் உன்னை கட்டிக்கிட்ட பிறகுதான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சு ஸ்டேஜுக்கு மேல ஏறினேன், என் நடிப்பை உலகத்துக்கு காட்டினேன். ஆனா நாடகத்துல மட்டும்தான் நான் ராஜாவானேன். ஆனா உண்மையான இந்த லைஃப்ல நான் ஒரு ஜீரோ. நீ என் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் என் முன்னாடி தெரியறதெல்லாம் வறுமையும் வாட்டமும் மட்டும்தான். உன் காதலை விட கஷ்டமும் நஷ்டமும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அதே இது மினிஸ்டரோட பொண்ணு ராதாமா, அவங்க பக்கத்துல நான் இருந்தா கௌரவம், மரியாதை, பணம், பதவி எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பயாவது இருந்தாலும் நான் டெஃபினட்டா ராஜா ஆயிடுவேன். குறைஞ்சபட்சம் ஒரு குறுநில மண் மாதிரி அரசியல்ல இருக்க முடியும் என்னால அப்படிங்கிறாப்ல. இதை கேட்டதை இந்த அம்மா பதறுது. நான் துரியோதனன். மக்களின் தர்மமும் எனக்கு பிடிக்காது, மக்களின் அதர்மமும் எனக்கு பிடிக்காது. எனக்கு தர்மம் என்ன என்பது மிக நன்றாக தெரியும், ஆனால் அதை செய்ய மாட்டேன். அதர்மம் என்ன என்பதும் எனக்கு தெரியும், ஆனால் அதை செய்வேன். இப்ப கூட அதுதான் செய்யணும்னு தோணுது. அதனாலதான் உனக்கு விஷத்தை கொடுத்தேன்னு உண்மையை போட்டு உடைக்கிறார். இதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு செஞ்சிருக்கணும், என்கிட்ட இந்த மேட்டரை சொல்லி இருந்தீங்கன்னா நானே செத்து போயிருப்பேனே அப்படிங்கிறாங்க. சரி, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசை, நான் சாக போறேன், பரவாயில்ல விடு, ஆனா நம்ம காதலோட ஞாபகம் நம்ம புள்ளைய நீ தான் எடுத்து வளர்க்கணும், புள்ளைய விட்டுறாத அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் எங்க இருந்தது, வெறும் கஷ்டம் மட்டும் தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம புள்ள அதிர்ஷ்டக்காரன். இந்த கஷ்ட நஷ்டத்துல பிறந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு பிறக்கும் போதே செத்து பிறந்துட்டாங்கிற அந்த உண்மையையும் போட்டு உடைக்கிறார். அதை கேட்ட பிறகுதான் அந்த அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுது. என் புள்ளைய என்ன பண்ணியா, புள்ளைய கொண்டுட்டியா அப்படின்னு விசாரிக்குது. போடின்ட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறார். சுயோதனா சுயோதனான்னு இந்த அம்மா அழுகுது. ஐவி எல்லாம் பிடிங்கி போட்டு எந்திரிக்குது. தான் புள்ளைய பாக்குறதுக்காக. இந்த நிலைமையில ஏற்கனவே பச்சை உடம்புக்காரி, நடக்கிறதே கஷ்டம்.
மாசம் விஷத்தை வேற கொடுத்து வச்சிருக்கேன் புருஷங்காரன். சாகர தருவாயில போய் சாமியை கும்பிட்டு இருக்கிறா. அப்பதான் நர்சம்மா கவனிக்கிறாங்க. என்ன ரத்தம் வருதா, உங்க புருஷனை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா திரும்ப வந்து என்ன கொண்டுடுவாரு, என் புருஷன் கிட்ட சொல்லாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிறாங்க நர்சம்மா கிட்ட. நர்சம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றாங்க. செத்து போன என் பிள்ளைய பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. நர்சம்மா தான் இங்க வாங்க அப்படின்னு பிள்ளைய காட்டுறாங்க. பிள்ளைய வந்து பார்த்தா பேச்சு முச்சு இல்லாம தான் புள்ள கிடக்கு. உனக்காக என்னென்னமோ கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கடைசியில உன்னோட அத்தியாவசிய தேவை உசுறு, அதை கூட கொடுக்க முடியாம போயிட்டனே. ஒவ்வொரு தடவையும் வயிற்றுக்குள்ள சுயோதனா சுயோதனான்னு கூப்பிடும்போது அப்படி உரப்பியே, இப்ப என்னாச்சு, சுயோதனா சுயோதனா எந்திரி எந்திரி அப்படின்னு என் உசுரை எடுத்துக்கிட்டு நீ வாழு அப்படின்ட்டு அப்படியே அந்த அம்மா அங்கேயே உசுரை விட்டுருச்சு. அந்த அம்மா செத்த அடுத்த நொடி அந்த அம்மாவோட கண்ணீர் குழந்தை மேல பட குழந்தையோட மழல சத்தம் வெளில கேட்க ஆரம்பிக்குது. இப்படித்தான் அந்த அம்மா தான் உசுரை கொடுத்து புள்ளைய காப்பாத்தி இருக்கிறா போல. அப்படி கிடைச்ச அந்த குழந்தைய அனாதாசிரமத்துக்கு தத்து கொடுத்துருப்பாப்ல. இந்த பக்கம் புள்ளையும் செத்து போச்சு, பொண்டாட்டியும் செத்து போச்சுன்னு ஒரு ஆக்டிங்க போட்டதும் அமைச்சர் பொண்ணு ஆறுதல் சொல்ல வருவா. அப்படியே கரெக்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாப்ல. ஆனா பல வருஷமாகியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. அதனால வேற வழி இல்லாம அனாதாசிரமத்துக்கு வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. அப்படி தத்தெடுக்கும் போது கூட தான் பெத்த புள்ளதான் அதுங்கிறது அப்பனுக்கு தெரியாது. இந்த உண்மை எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல இன்ஸ்பெக்டருக்குமே ஷாக். மகதியோட பையனடா நீ அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாப்ல. தான் ஒரு அனாதை அப்படிங்கிறதுனால தான் புள்ள எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டமா வளரணும்னு ஆசைப்பட்டா. ஆனா கடைசியில அனாதாசிரமத்துல நீ போய் சேராப்ல ஆயிப்போச்சு. ஆனா இவ்வளவும் என் நண்பன் உங்க அப்பன் பண்ணிருப்பானு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு ஷாக் ஆகிறார். என்னோட 30 வருஷ பழக்கம் அவன் கூட, இதுல எந்த ஒரு நாளுமே இப்படிப்பட்டவன் அவன்னு எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிறாப்ல. சரி, உன்னோட அம்மாவை உங்க அப்பன் தான் கொண்டு இருக்கிறான்னா உங்க அப்பனை உண்மையிலேயே கொன்னது யாரு, அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த நாடக கம்பெனியோட ஓனரை நாம கண்டுபிடிக்கணுங்கிறாப்ல. உன்னிக்குட்டியா அப்படின்னு கேட்கிறாப்ல. இது உன்னிக்குட்டியா உங்களுக்கு அந்தால தெரியுமான்னு கேட்டா, நல்லா தெரியுமே, உங்க அப்பாவோட நாடக வாழ்க்கையின் போது உங்க அப்பா கூட அவன் அங்க எங்கேயும் தெரியுவானே, தெரியுமே அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவனை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அந்த ஆளு தப்பிச்சு ஒரு பில்டிங் பக்கம் ஓடுறாரு. பில்டிங்ல விரட்டி துப்பாக்கி முனையில இன்ஸ்பெக்டரும் பிடிச்சிட்டாரு. இதை நான் வேணும்னே செய்யலங்க, இதெல்லாம் செய்ய சொன்னதே அவர்தான், அந்த அப்பன் தானே. இவன் வேற ஒரு கதை சொல்றான். என்னையா அப்படின்னு பார்த்தா, அந்த இறந்து போனவரோட வீட்டுல சாவு விழுந்து அந்த வீட்டுக்கு வந்து தன்னை குத்த சொன்னதும் அவர் தானா, அவரோட புள்ள வருண அட்டாக் பண்ண சொன்னதும் அவர் தானா. சரி, கடைசியில இதையெல்லாம் செய்ய சொன்ன அவரை ஏன்டா நீ கொன்ன அப்படின்னு கேட்டா, அது வந்துன்னு சொல்லி பக்கத்துல ஓடி போய் துப்பாக்கியை பிடுங்க முயற்சி பண்ணையில அவர் துப்பாக்கியை பிடுங்க திரும்ப முயற்சி பண்ணையில கால் தவறி மேல இருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே அவர் செத்து போயிட்டார். நாடக கம்பெனி ஓனர் செத்து போயிட்டார். போலீஸ் தடயவியல் துறை எல்லாம் வந்துருச்சு. கூடவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் வராரு. உன்னை அட்டாக் பண்ணது இவன் தானா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா பையனும் ஆமாங்கிறான். டேய், அவன் சாகிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை சொன்னான். சாவு வீட்டுல தன்னை வந்து குத்த சொன்னதே உங்க அப்பன் தான், அதே மாதிரி உன்னை அட்டாக் பண்ண சொன்னதும் அவர் தான். சாவு வீட்டுல தன்னை குத்த சொன்னது மக்களுக்கு மத்தியில அப்பதான் தனக்கு மேல ஒரு அனுதாப அலை வீசும், அதை ஓட்டாக்கலாம்னு நினைச்சு பண்ணிருக்கிறார். பிளஸ் இதுவே அவருக்கு ஓட்டு கிடைக்கிறத விட சீட்டு ஃபர்ஸ்ட் கிடைக்கணும். அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கும் இந்த அனுதாபால தேவைப்படுதுன்னு நம்பினார். அது மட்டும் இல்ல, அவர் எதிர்பார்த்த அனுதாபால வீசல, அதனால இன்னும் அனுதாபால வேணும்னு புள்ளையையும் அட்டாக் பண்ண சொல்லி இருக்கிறாப்ல. ஆனா அந்த பிளானே பேக்ஃபயர் ஆகி அவனையே அது பழுவாங்கிடுச்சு அப்படிங்கிறாப்ல. அப்புறம் செத்து போனார்ல இந்த நாடக கம்பெனி ஓனர், பின்னாடி டெட் பாடியா கிடக்கிறார்ல, அவரோட வீட்டுல சர்ச் பண்ணதுல இந்த சூட்கேஸ் அவங்கிட்ட இருந்ததுல நிறைய அவன் பணம் செலவு பண்ணிட்டான், மீதி எந்த இருக்கு அப்படின்னு கொடுக்குறாப்ல. சோ உண்மை வெளியில வந்துருச்சு. இனிமே பயப்படாத, கேஸ்ல இருந்து நீ தாராளமா வெளியில வந்துடலாம், இனி நல்லதே நடக்கும், சந்தோஷமா இருன்னு அட்வைஸ் போடுறாரு. அப்புறம் போனவனை நிப்பாட்டி, தம்பி தப்பா நினைச்சுக்காத, சில சமயம் சில உண்மைகள் வெளியில வராம இருக்கிறது தான் நல்லது, உங்க அப்பாவை பத்தி தான் சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்க தம்பிங்கிறாப்ல. இவன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு, யாரு அந்த நாடக கம்பெனி ஓனர், இந்த 5 கோடிக்காக ஆசைப்பட்டு கடைசியில கொன்னுருப்பாருங்கிறது போலீஸோட தியரி. அப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, அன்னைக்கு ராத்திரி அவன் கீழே விழுந்து இறந்து போனால அந்த இடத்துக்கே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காப்ல. என்னடா இங்க வர சொல்லியிருக்கிறேன்னு, இந்த அபார்ட்மெண்ட் இதெல்லாம் விலை எவ்வளவு தேரும் அப்படின்னு கேட்க, என்ன ஒரு 4-5 கோடி தேரும் அப்படிங்கிறாப்ல இன்ஸ்பெக்டர். 4-5 கோடிக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டிவிட்டு அவன் ஏன் தவறி விழுந்து சாகணும்? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு வீட்டுல கொள்ளை நடந்து போச்சு, திருடு நடந்து போச்சு. அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. கடைசியில அப்படி இப்படின்னு அந்த திருடனை போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. ஆனா கதையில என்ன ட்விஸ்ட்னா, அந்த வீட்டுல திருடுனது திருடன் கிடையாது. இப்படி இந்த மாதிரி ஒரு கதையை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறார். இங்க பாருங்க, அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து 5 கோடி ஆட்டைய போட்டது அந்த நாடக கம்பெனியோட ஓனரா இருக்கிற பட்சத்துல என்ன கொண்டு போட்டுட்டு தாராளமா தப்பி போயிருக்கலாம். ஆனா நடந்தது என்ன, என் அப்பாவை கொண்டுட்டு ஏன் காதுல சுயோதனா சுயோதனா அப்படின்னு கத்திட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு என்னமோ அந்த நாடக கம்பெனியோட ஓனர் அவரு உண்மையான திருட மாதிரி தெரியல. ஒரு கால் அவர் பொட்டியை திருடல அப்படின்னா பொட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? either நீங்களே திருடனா இருக்கணும், இல்ல திருட யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம துப்பாக்கி வேற எடுத்து மிரட்டுறான். ஏன் பண்ண அப்படின்னு கேக்குறான். பரவாயில்லையே, கடைசியில நான் தான் உண்மையான கொலைகாரங்கிறத கண்டுபிடிச்சிட்டியே அப்படிங்கிறாப்ல போலீஸ். இன்ஸ்பெக்டர், சரி உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த அம்மாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சதும், யாருக்கு இந்த புள்ள
ஹாஸ்பிட்டலுக்கு போய் மகதியை பத்தி என்கொயரி பண்றான். அப்ப அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த அப்பனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கொயரி பண்றாங்க அப்படின்னு அதை வீடியோ எடுத்து அப்பனுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. தான் புள்ள ஏன் போய் அங்க இதெல்லாம் விசாரிக்கணும்னு அப்பாவுக்கு டவுட் வந்தது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது, தன்னோட டெஸ்ட்டை கொண்டு வந்து குடுக்கையில பரம்பரை வியாதி இவனுக்கு இருக்குங்கிற அந்த உண்மை அப்பாவுக்கு தெரிய வரும்போது கூடவே டிஎன்ஏ டெஸ்ட்டும் சேர்த்து எடுத்திருப்பாங்க போல. அதுல ரொம்ப அழகா போட்டிருக்கு, இவர்தான் அப்பா இவர்தான் புள்ள அப்படின்னு. இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்பா. எந்த புள்ள செத்துட்டான்னு நினைச்சாரோ, எந்த புள்ள கஷ்டத்துக்காக பிறந்தவன் காதல்ல பிறக்கல அப்படின்னு சொன்னாரோ, அந்த புள்ளையத்தான் கடைசியில தான் வளர்த்துருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்னா இருந்தாலும் அவனுக்கு இப்போ இந்த உண்மை எல்லாத்தையும் கிண்ட ஆரம்பிச்சிட்டான். உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா தான் புட்டு நட்டு வெளியில வந்துரும் அப்படிங்கிறதுக்காக அப்போ தப்பி போன நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு இப்ப முடிவெடுத்துட்டாராம். பாவ புண்ணிய வேறுபாடு இல்லை, உறவு உறவும் இல்லை, பந்த பாசமும் இல்லை அப்படின்னு துரியோதனன் கெட்டப்ல நாடகத்துல சொன்ன அந்த டைலாக் எல்லாம் சொல்லிவிட்டு வருண் சாகணும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதே இந்த தகப்பன் தான். அன்னைக்கு அப்பனோட வீட்டுல உள்ள நுழைஞ்சது, ஈபியை கட் பண்ணது, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தது, இது எல்லாமே இன்ஸ்பெக்டர் தான். நம்ம ஹீரோ கூட அப்படி உள்ள நுழைஞ்ச ஆளை டார்ச் லைட் அடிச்சு தேடிட்டு இருக்கையில பின்னாடி யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு கத்தியால வெட்டி இருப்பான். அப்பா கையில வெட்டுப்பட்டு இருக்கும். ஐயோ அப்பா நீ பதறி இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ பார்க்க தவறான விஷயம், பின்னாடி இருந்து கத்தியால குத்த முயற்சி பண்ண தகப்பன. சோ ஸ்கெட்ச்ல அந்த ஸ்பாட் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்கெட்ச் போறாரு. அப்பா இந்த பக்கம் இருப்பார், கொல்ல வந்தவன் அந்த பக்கம் இருப்பான், நடுவுல நம்ம ஹீரோ இருப்பார். ஹீரோவை பின்னாடி திரும்ப வைக்கணும், டைவர்ட் பண்ணணும், அப்ப கொல்லலான்னு அப்பாவோட திட்டம். உன் பின்னாடி யாரோ இருக்கிறாங்கடா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கையில கத்தி எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற ஆளை வெட்டுறதுக்காக அப்படி சொலண்டு திரும்புவான் பாருங்க. அப்ப கரெக்டா அப்பா முன்னாடி வர அப்பாவோட தொண்டையில அறுபட்டுருது. அட் த சேம் டைம் பின்னாடி இருந்த நம்ம இன்ஸ்பெக்டர் அடிச்சதுல நம்ம பையன் அடி வாங்கி கீழே விழுந்துட்டான், பின்னந்தலையில அடி வாங்கி. சோ ஒரு நொடி பொழுதுல உண்மையாவே நம்ம ஹீரோவோட கையால ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் அப்பாவோட தொண்டையில வெட்டுப்பட்டு கீழே விழுந்து செத்து போறார். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிக்குது. என்னங்க உளறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. நான் ஏன்டா உளரணும், ஆக்சுவலா அன்னைக்கு உன்னை கொன்னுட்டு பழிய ஒரு திருட மேல போட்டுட்டு ஊரை நம்ப வச்சு அனுதாபாலைய இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி உங்க அப்பா எம்எல்ஏ ஆயிருப்பான், அமைச்சர் பதவி கூட கிடைச்சிருக்கும். அதுக்கு சன்மானமா இருந்த 5 கோடியில எனக்கு 1 கோடி கொடுக்கறதா சொல்லியிருந்தான். ஆனா இப்போ 1 கோடி கொடுக்கறேன்னு சொன்னவனே செத்து போய் கிடக்குறான். ஏன் 5 கோடியும் நம்மளே எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். சூழலை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அந்த 5 கோடி பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பினேன். அப்புறம் எனக்கு உன்னோட இந்த சுயோதனா துரியோதனா கதையெல்லாம் தெரியும். உன் காதுல வம்புக்குனே தான் வந்து சுயோதனா சுயோதனா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா நீ வெளியில வந்து சுயோதன துரியோதனன்னு புலம்ப ஆரம்பிச்சேன்னா கதை இன்னும் ட்விஸ்ட் ஆகும். யாருக்கும் என் மேல சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. கேஸோட போக்கையே மாத்தி விட்டுரும். அதுக்காகத்தான் அப்படி பண்ணதா சொல்றாரு. ஆனா நான் எதிர்பார்க்காத விஷயம், நீ இந்த மேட்டரை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்டயே வருவேங்கிறது தான். முதல் தடவை அந்த கதை விஷயத்தை கண்டுபிடிச்ச, அப்புறம் அந்த 5 கோடி மேட்டரை கண்டுபிடிச்ச, அப்புறம் சீக்கிரம் என்னையும் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்குள்ள ஒன்னு நிப்பாட்டணுங்கிறது தான் என்னோட திட்டம். அதுக்காக தான் அந்த நாடக கம்பெனி முதலாளி மேல திருட்டு பட்டம் கட்டி அவனை கொன்ன. அவ்வளவு பக்காவா பிளான் பண்ணியும் எப்படா என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குற. நீ சொன்ன சுயோதனா அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தை தான். அத என்னோட பலவீனமா நீ பார்த்த, ஆனா அதுதான் என்னோட பலம். வழக்கமா கேட்கிற அந்த வார்த்தைக்கும் இந்த தடவை கேட்ட வார்த்தைக்கும் வித்தியாசம் இருந்ததுனாலதான் நீ மாட்டினதா சொல்ற. அன்னைக்கே உன்னை கொண்டு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இப்ப அந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு இவரும் துரியோதனனாக தெரிகிறார். கரெக்டா துப்பாக்கியை தட்டி விட்டு திரும்ப சுட போகையில நம்ம ஹீரோ துப்பாக்கியை தட்டி விட்டுட்டான். 2 பேரும் இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கும், நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கட்டை கிடைக்கும். அவர் சுடுறதுக்குள்ள ஓங்கி அடிப்பான் பாருங்க. எந்த இடத்துல நாடக கம்பெனிக்காரர் கீழே விழுந்து செத்தாரோ அதே இடத்துல இவர் கீழே விழுந்து செத்து போறார். எஸ், இன்ஸ்பெக்டரோட சோழி முடிஞ்சு போச்சு. கதையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த மேட்டரை மருமக, அதாவது நம்மளோட படத்தோட ஹீரோயின், நம்ம ஹீரோவோட காதலி கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டான் போல. மேல இருந்து நம்மால் இறங்கி வரதை பார்த்தும்போது மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்காங்க. என்ன காரசாரமா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, எல்லாம் உன் கதையை பத்தி தாண்டா அப்படிங்கிறாங்க அம்மா. வீட்டுல பார்த்தா பெரிய போட்டோவா, அம்மாவோட போட்டோ அப்பாவோட போட்டோன்னு 2மே இருக்குது. அதுல அப்பாவோட போட்டோவை மட்டும் கழட்டி வச்சிட்டான். பெத்த தாயோட போட்டோ பெருசா அங்க இருக்கு. அப்பையும் சுயோதனான சத்தம் கேட்கும். ஐயோ அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைச்சா, டேய் அந்த அம்மா இல்லடா இந்த அம்மா தாண்டா கூப்பிட்டேங்கிறாங்க வளர்த்த தாய். இனிமே எனக்கு நீ சுயோதனா தாண்டா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்ப வேணா தப்பானவனா இருந்து பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். ஆனா 2 அம்மாவும் தங்கமான அம்மாவா நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கிறார். அதோட படம் முடியுது. நல்லா இருந்ததுல, சிறப்பா இருந்ததுல, தரமா இருந்ததுல, வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னோட ஃபேஸ் ரிவீல், அப்புறம் நான் என்ன கூத்து பண்றேன் வைக்கிறேன், டெய்லி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் அன்றாட வாழ்க்கை என்ன, எங்கெல்லாம் சுத்துறேன் வைக்கிறேன், என்ன சாப்பிட்றேன் கொள்றேன்னு அத்தனையுமே வீலாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக தனி சேனலே போட்டிருக்கிறோம். அந்த லிங்க் இப்போ நான் பேசும்போது வரும். விருப்பப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீலாக் இதெல்லாம் பிடிக்குங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.